வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தாசி கேரக்டரில் நடிக்க ஆசை, ஆனா இந்த இமேஜ் தான் பிரச்சனை. ஒருதலை ராகம் சுபேத்ரா ஞாபகம் இருக்குபா, அவங்கள பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஆர் ராஜேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வசந்த அழைப்புகள், ராகம் தேடும் பல்லவி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்தவங்க தான் ரூபா. கடைசியாக 1990ஆம் ஆண்டு ராமராஜன் ரேகா நடிப்பில் வெளியான பாட்டுக்கு நான் அடிமை என்ற படத்தில் ராமராஜனுடைய அக்காவுடைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. தாசி கேரக்டரில் நடிக்க ஆசைப்பட்டேன், ஆனால் ஒருதலை ராகம் படத்தில் நான் நடித்த கேரக்டர் திரைத்துறையில் எனக்கு மிகப்பெரிய கிளாமர் வாய்ப்பு கிடைப்பதற்கு சற்று தடங்களாக இருந்தது என்று நடிகை ரூபா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பேட்டியில் கூறியிருந்தாங்க. 1980ஆம் ஆண்டு வெளியான தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்த படம் தான் ஒருதலை ராகம். காதலை மையமாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றது. டி ராஜேந்தர் இந்த படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் கதை மற்றும் திரைக்கதை ஆசிரியர் என்றாக கொடுத்தாரு. பிரபல மலையாள நடிகர் சங்கி, சந்திரசேகர் உள்ளிட்டோர் பலருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. படத்திற்கு டிஆர் அவர்களே பாடல்கள் எழுதியிருந்தாங்க. இந்த பாடல் சுமித்ரா என்ற கேரக்டரில் நடித்து அசத்தியவங்க தான் நடிகை ரூபா. படத்தில் ஒரு குடும்ப பெண் கேரக்டரில் அவரது நடிப்பு பலருடைய பாராட்டுகளை பெற்றது. இந்த படத்துக்கு பிறகு மீண்டும் டிஆர் இயக்கத்தில் வசந்த அழைப்புகள், ராகம் தேடும் பல்லவி உள்ளிட்ட பல திரைப்படங்களை நடித்திருந்தாங்க ரூபா. கடைசியாக 1990ஆம் ஆண்டு ராமராஜன் ரேகா நடிப்பில் வெளியான பாட்டுக்கு நான் அடிமை என்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. சமீபத்தில் பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் ஒருதலை ராகம் படம் எனக்கு இப்படி ஒரு வெற்றியை கொடுக்கும் என்று கனவில் கூட எதிர்பார்க்கல. ஆனா இந்த படத்தால் ரியல் வாழ்க்கையில எனக்கு மதிப்பு கூடியது. வெளியில எங்கு சென்றாலும் படத்துல இருப்பது போல இந்த பெண் ரியல் வாழ்க்கையில இப்படித்தான் இருப்பாங்க போல என்று நினைத்து யாரும் என்னிடம் தப்பான கண்ணோட்டத்தை நெருங்கியதே கிடையாது. ஆனா திரைத்துறையில எனக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாமே ஒருதலை ராகம் படம் போலவே வந்தது. அதனால் நான் நடிக்க விரும்பிய கேரக்டர் போலவே வரவே கிடையாது என்று சொன்னாங்க. அப்படி இருந்தும் ஒருதலை ராகம் படத்தை போல சில படங்களில் நடித்திருந்தேன். அந்த படங்கள் எனக்கு வெற்றியை கொடுக்கல. ஆனால் ஒருதலை ராகம் இமேஜ் கன்னடத்தில் எனக்கு பாதிப்பை கொடுக்கல. அங்கு நான் ராஜ்குமாருடன் இணைந்து கிளாமர் கேரக்டரில் பல படங்களை நடித்தேன். ஆனால் தமிழ், தெலுங்கு ஒரு ஆர்ட் ஃபிலிம் நடிகை தான். தமிழில் எச்சில் இரவுகள், மயில் போன்ற படங்களில் நடித்தேன். அதே போல தான் தெலுங்கில் தாசி இடத்துல நடிக்க மறுக்க முடியாத அனுபவம். அந்த தாசி கேரக்டர் நான் செட் ஆக மாட்டேன் என்று சொன்னாங்க. ஆனால் நான் போட்டி போட்டு அந்த கேரக்டரில் நடித்தது என்று நடிகை ரூபா நினைவிருக்கிறது என்று கூறியிருக்காங்க. சமீப காலமாக இவங்க இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் தவறான ஒரு வதந்திகளை பரப்புனாங்க. அதற்கும் பதிலடி கொடுத்துருக்காங்க வதந்திகளுக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.